ஹாய் எவ்ரிஒன். இது போன வீடியோவோட கண்டினியூட்டி தான். பார்வதியோட இன்டர்வியூ பத்தி பேசிட்டு இருக்கோம். இது ரொம்ப லென்த்தியா போகவே எனக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போட முடியாதுன்றதுனால தனித்தனியா பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணேன். இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம்னா இவங்க சாண்ட்ரா பத்தி தான் பேச போறோம். மற்றவங்களதெல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ சாண்ட்ரா பத்தி இவங்க சொன்ன அந்த எல்லாருக்குமே வந்துட்டு என்ன சொல்றது, பார்வதி உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி பார்வதி மட்டும்தான் கான்டென்ட்ன்ற மாதிரி வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்தவங்க கிட்ட எல்லாம் வந்து எல்லா கேள்விகள் எப்படி இருக்கும்னா, என்ன பண்ணீங்க, என்ன எதிர்பார்த்து போனீங்க, வெளியில வரப்போ எப்படி இருந்தது, உள்ள இருக்கப்ப என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க, அந்த டாஸ்க் எப்படி இருந்தது, இப்படிதான் வந்துட்டு கேள்விகள் இருக்கும். இது இந்த சீசன் வரைக்கும், இதுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும். இப்ப அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது யார்கிட்டயும். சோ அப்ப நீ என்ன பண்ணுவீங்க? ஒருத்தரை உட்கார வச்சுட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன்னு உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? சோ பாரு, கம்ருதீன், இப்படியே தான் வரும். அந்த டாஸ்க், ரெட் கார்டு, இப்படி இதுதான் வந்துட்டு வர விஷயமாவே இருக்கும். சோ இப்ப இங்க என்ன ஆகுதுனாக்கா, எல்லாம் வெளியில வந்துட்டு அவங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தியோ இல்ல ஒருத்தர் இந்த ட்ராஃபி பர்ச்சேஸ் பண்ணவங்க அவங்க ட்ராஃபி பர்ச்சேஸ் என்ன சொல்றது, நான் வின் பண்ணேன்னு கூட வந்து எதுவும் சொல்லிக்கிறதுக்கு பெருமை இல்லாம, அந்த ட்ராஃபி கூட பெருமை இல்லாம அப்படி பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க பார்வதி, கம்ருதீன் அப்படின்ற மாதிரி. இது கேள்விகள் கேட்குறாங்க. நீங்க சொன்னீங்க அவ கூட சேரவே சேராத நட்டுன்னு. அப்புறம் இதுல ஃபினாலேல ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருந்தாங்களே, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஆமா பொறாமையா இருந்திருக்கும், புகஞ்சிருந்திருக்கும், நம்ம பேச்சு யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களான்னு இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்களா வெளியில? ஸோ நான் என்ன சொல்றேன், ஹூ இஸ் ஷீ டு டிசைட் சம்மன் டு பி இன் கான்டாக்ட் ஆர் நாட் அப்படின்றது தான். ஷீ ஹாஸ் நோ ரைட்ஸ் ஆன் எனி ஹியூமன். இப்போ வந்துட்டு பார்வதி கேட்கறது கரெக்ட் தான் இல்லையா? திவ்யாவை பத்தி பேசுறப்போ பின்னாடி வெளியில வந்துட்டு நிறைய விஷயங்கள் உன்னோடது இருக்கு. இப்ப நாங்க எல்லாமோ அதுதான் கேட்கிறோம். அப்ப ஆர்கே சுரேஷோட என்ன இப்ப இந்த மாதிரி தான் நீ எல்லாரையும் வந்துட்டு ஒரு இதுல பண்ணிட்டு தூரம் வந்துருவியா நீ? அவ்வளோ ஈஸியா எப்படிங்க ஏன்னா ரெண்டு பேரும் பியாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க, அபவ் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க, சம்திங் தட் என்ன சொல்றது, க்ளோஷரா இருக்காங்க, அந்த நாய் கொலைச்சதை பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் போது அதுவும் இப்போ சாண்ட்ரா வந்துட்டு அங்கே அதெல்லாம் பேசினதுனால தான் பஞ்சாயத்தே நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியறப்போ எப்படி நீ வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு யூ டோன்ட் ஹேவ் இன் டச் வித் தர் வினோத் சொல்றாருன்னா அது வந்துட்டு ஒரு ஆத்திரம்ல சொல்றாரு. ஐயோ இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டானே, எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாம இப்ப சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்களோன்னு ஒரு ஆதங்கத்துல சொல்றாரு. ஆனா நீ எப்படி சொல்ற, அந்த பெண்ணோட இருக்காத அப்படின்றதுதான் நீ சொல்ற. நீ என்ன சொல்றது, ரொம்ப வேர்ஸ்ட் பர்சனாலிட்டி அப்படின்றது தான் நான் திவ்யாவை பாக்குறேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது இப்போ அப்போ நீ இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறேன்னா, அப்போ உன்னோட பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் எடுப்பாங்க எல்லாரும். அப்ப எடுக்கிறப்ப நாங்கெல்லாம் ஆர்கே சுரேஷ் வை 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 வை, இன்னைக்கு ரெண்டு குழந்தையோட லட்சணமா இருக்காரு, அவர் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, வை வை வைன்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருது இல்லைங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அதிகமா திவ்யாவை பத்தி பேச வேண்டாம்னு வச்சுக்கோங்க. ஸோ த ஆங்கர் வந்துட்டு கம்மிங் டு டாஸ்க். டாஸ்க் வரப்போ த பிக்சர் இஸ் கிளியர்லி என்ன சொல்றது, என்ன நடந்ததுன்றத ரொம்ப கிளியரா பாரு சொல்றாங்க. என்னன்னா எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ விக்ரம் தான் வந்துட்டு ஸ்டார்டிங் த இஷ்யூ. இங்கேயும் வந்துட்டு நீங்க இதை பண்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு மட்டும் எப்படி இது அமைது அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டதா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்டட்ன்ற மாதிரி ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் விக்கல்ஸை தான் புஷ் பண்ணேன், அவர் கீழே இறங்கல. அதுக்கப்புறம் அவரால் முடியலைன்றதுனால இறங்கிட்டார். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. விக்கல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி விஷம் ஜாஸ்தி, வெஞ்சன்ஸ் ஜாஸ்தி ஒருத்தர் மேல. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்திக்கினாங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது விக்ரம். அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட எனக்கு அந்த இது இருந்தது. ஒரு எங்களுக்கு வந்துட்டு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்னெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு நாங்க ரகசியமான ஒரு விஷயத்த வந்துட்டு சாண்ட்ராட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது அப்போ கம்ருதினே கூட திட்டிருக்காரு, இதெல்லாமா யாரா ஷேர் பண்ணுவாங்க, உன்னை யார் ஷேர் பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விஷயத்த நீ அந்த கார்க்குள்ள இருக்கும் போது, ஐ மீன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது வந்துட்டு நீ அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நீ ட்ரை பண்ணிருக்க, நீ வெளியில சொல்லியிருக்க. அப்ப எவ்வளவு ஹர்ட் ஆகும் எனக்கு. ஒருத்தர் இந்த நம்பிக்கை துரோகம் தானே. ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அதை நீ எக்ஸ்போஸ் பண்றேன்னா நம்பிக்கை துரோகம் தானே.
அதுக்குதான் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு வைராகியம் இருந்தது. நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட, உன்னை நம்பி இந்த விஷயத்த நான் சொன்னேன், நானு நீ இதை வெளியில சொல்லிட்டேன்ற அந்த ஒரு கோவம் இருந்தது எனக்கு. அதனால வந்துட்டு சாண்ட்ராவை முதல் கீழே இறக்கணும்ன்றது மட்டும்தான் எனக்கு இதுவா இருந்தது. ஹார்ம் பண்றதெல்லாம் கிடையாது, அது ஹார்மும் கிடையாது. 10 to 15 meters டிஸ்டன்ஸ் தான் இருந்தது அந்த புல்தரைக்கும் காருக்கும். காரும் வந்துட்டு ரொம்ப சின்ன காரு, அப்படிதான் கொடுப்பாங்க இல்லையா, நல்லா சௌகரியமா எல்லாரும் உட்கார மாதிரி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. ரொம்ப சின்ன காரு, அந்த ஜென் டைப் காரு. என்ன அது என்ன காருன்னு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜென் டைப் கார்னாக்கா 5 seater தான், பட் ஸ்டில் வந்துட்டு ரொம்ப சின்னது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த காருக்குள்ள வந்துட்டு நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் வந்துட்டு இவங்க எல்லாருமே இது பண்றாங்க. அப்போ வந்துட்டு நாங்க வேர்பலா வந்துட்டு பேசுறோம், வேர்பலா வந்துட்டு சண்டை நடக்குது. அப்ப நாங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்றோம், ஸ்கேம்ரா அப்படின்னுட்டு சொல்றோம். கம்ருதீனும் வந்துட்டு பேசுறப்போ நான் வார்த்தைங்களை வந்துட்டு கொஞ்சம் ஒருமையில எல்லாம் பேசாதன்னுட்டு கம்ருதீனுக்கும் நான் வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த காஷியஸ்னஸ் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா அந்த நேரத்துல நான் இதெல்லாம் கூட பண்ணிருக்கேன் நானு. இப்போ வந்துட்டு நாங்க பிடிச்சு தள்ளணும், இவங்க சீட் பெல்ட் அந்த இதுல லாக் பண்ணிக்கினாங்க கால. அதனால நாங்க காலால தள்ளினோம். இட் இஸ் நாட் கிக், இட் இஸ் ஜஸ்ட் அ புஷ் அப்படின்றது தான் சொல்றாங்க. எங்களுக்கும் தெரியும், எட்டி வந்துட்டு ஒருத்தர் அந்த அளவுக்கு உதச்சாக்க என்ன ஆகும்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க அதெல்லாம் பண்ணல, அது வந்துட்டு ஒரு புஷ் தான் கொடுத்தோம், கையில புஷ் பண்ண முடியல. அவங்க இந்த அளவுக்கு லாக் பண்றாங்கன்றப்போ கால். அதுக்கப்புறம் கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு நான் அவங்கள இது பண்ணேன், டோர் க்ளோஸ் பண்றதுக்காக காலை இது பண்ண. அதுக்குள்ள அரோரா வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கின்னு ஐயோ அவங்க காலு நட்டுன்னு கத்த ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவங்கள கீழே தள்ளிட்டு நான் டோர் க்ளோஸ் பண்ணேன். இப்போ அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கெல்லாம் பேனிக் அட்டாக் வருமா அப்படின்றத பத்தி எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கோ அகெயின் இன் டு தட். ஏன்னா பக்கா ட்ராமா, இன்க்ளூடிங் விக்ரம் அதுல டிராமான்றத எல்லாருமே பிளான் பண்ணி பண்ண டிராமான்றது நல்லா தெரியும். ஸோ அந்த பேனிக் அட்டாக்ன்ற அந்த வெங்காயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான். ஏன்னா சும்மா சும்மா ஒருத்தர் என்னங்க சின்ன வயசுல இருந்து பேனிக் அட்டாக்னா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரவே கூடாது. அப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் மஸ்ட் பி அக்கௌண்டபிலிட்டி டு இட், நாட் பாரு ஆர் கம்ருதீன். அதுதான் நானும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் டாக் அபவுட் தட் பேனிக் அட்டாக் இஷ்யூ இட் செல்ஃப். ஹியர் வாட் ஹேப்பன்ஸ். அப்போ அதை நாங்கள் புஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேனிக் அட்டாக்குன்னு இது ஃபிட்ஸ்ன்றாங்க, பேனிக் அட்டாக்குன்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போகிறாங்க. அப்போ இவங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஏன் இவங்களுக்கெல்லாம் அந்த மனிதாபிமானம் இல்லையா, மனசாட்சி இல்லையா, மனிதாபிமானம் இல்லையான்னுட்டுன்னு பேசுகிறாங்க. ஏன் இவங்கெல்லாம் கூட எல்லாருமே இறங்கி போயிருக்கலாமே, அதுதான் நானும் கேள்வி கேட்குறேன். எல்லாருமே இறங்கலாமே. சபரி காட்ஃபாதரா, சபரி வந்துட்டு என்ன நடந்தாலும் யாரும் வந்துட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா, சபரி என்னங்க சொல்றது, ஒருத்தர் அங்க உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னாக்க இறங்கி ஓட வேண்டியது தானங்க எல்லாரும். இங்க உட்காந்து இப்ப திவ்யா அங்க சீனை போட்டுட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு பார்வதிய கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தியே, அந்த நேரம் இறங்கி போயிட்டு என்ன ஆச்சு, இன்னும் பிரஜன் இல்லைனாலும் சாண்ட்ராவை வந்துட்டு சாண்ட்ரா என்ன கார்னர் பண்ணாலும் சரி, பிரஜன் கிட்ட போயிட்டு மைக்ல எல்லாம் பேசிட்டு இருந்தியே, கேமரா முன்னாடி எல்லாம் போயிட்டு சீன் போட்டுட்டு இருந்தியே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் அது இதுன்னுட்டு. அப்ப இறங்கி போக வேண்டியது தானே. இப்ப என்ன சொல்றது, அண்ணனோட வைஃப் தானே, போக வேண்டியது தானே நீ. ஏன்னா அப்ப வந்துட்டு அந்த இதெல்லாம் தெரியாது இல்ல, சாண்ட்ரா பேசின விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா, வியானா அப்ப வரல இல்லையா. அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதப்ப நீ வந்துட்டு போயிட்டு அந்த இது கொடுத்துருக்க வேண்டியது தானே, அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்துருக்க வேண்டியது தானே. என்ன சொல்றது, பிரஜன் கேமரா முன்னாடி வந்துட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன விஷயத்த நீங்க பண்ண வேண்டியது தானே, ப்ராக்டிக்கலா பண்ண வேண்டியது தானே, ஏன் பண்ணல. சோ நீ இங்க வந்துட்டு கிடைக்கிற சான்சஸ்ல எல்லாம் வந்துட்டு உன்னோட இதுவை வந்துட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்க ட்ரை பண்ண, அவ்வளவுதான் நடந்தது. அப்பதான் பார்வதி சொல்றாங்க, வாய் பேசாத சுபிக்ஷா எல்லாம் கேள்வி கேட்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யா சுபிக்ஷா வாஸ் ஆஸ்கிங், அரோரா வாஸ் ஆஸ்கிங், மனசாட்சி இல்லையான்றாங்க, இவங்க மெடிக்கல்ஸ் இருக்குன்றாங்க, என்னென்னமோ அங்க நடக்குது. ஓகே, இது முடிஞ்சதுங்களா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிராமா, கம்ருதீன் நைட் பார்த்துட்டு அலர்ன ஒரு டிராமா. பாருவ மறுநாள் பார்த்துட்டு என்ன பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்களா, அரோரா போயிட்டு அஞ்சலி பாப்பாவை கூட்டிட்டு வருமா, அவங்க இப்படி ஒடுங்கிக்குன்னு வந்து நிக்கிறாங்க. இல்ல பாரு பாரு அப்படின்றாங்க. இல்ல இல்ல பார்வதி, இல்ல பார்வதி. நான் என்ன சொல்றேன், இது அரோரா நீ எவ்வளவு க்ளோஸ் நீ சாண்ட்ராக்கு. இப்ப அவங்க என்னத்துக்கு அவங்க ஓடனாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும். எல்லாமே டிராமாங்க.
ஏன் ஒருத்தர் பாத்ரூம்குள்ள ஓடி போயிட்டாங்க, அவ்வளவுதாங்க. இதுல என்னங்க இருக்கு? பின்னாடி எல்லாரும் ஓடி போயிட்டு பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நானு அவங்க அந்த ஷர்ட் எல்லாம் வச்சு நான் அவங்க பிரஜனோட ஷர்ட் வச்சு சீன் போட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. அப்பவே நான் சொன்னேன், இந்த அமித் எதுக்கு போறாரு? அமித் ஏன் போறாருன்னா, வீக்கெண்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி இவர் அப்ரிஷியேட் பண்ணுவாரு, இவர் ஸ்கோர் பண்ணலான்னுட்டு போறாருன்னுட்டு நான் சொன்னேன். நான் வை கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சம்மன் ஹூ இஸ் அவாய்டிங் யூ? ஒருத்தருக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அப்படிதான் ஒருத்தருக்கு ஏதோ ஒண்ணு அழணும்னுட்டு உட்காடுறாங்களா, அவங்க பின்னாடி போயிட்டு 4 பேர் நின்றுட்டு அழுவதானா அவங்க அழட்டவங்க. லெட் தம் வெண்ட் அவுட்டுங்க, பஸ்ட் அவுட்டுங்க. அவங்க கொஞ்ச நேரம் அழுததுக்கு அப்புறம் போய் சமாதானம் பண்ணுங்க. அது ரொம்ப தப்புங்க. கண்ணீரை வந்துட்டு வரவிடாம வந்துட்டு அழவிடாம ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணாக்க அவங்களுக்கு உண்மையிலேயே டிப்ரெஷன்ல போய் விழுவாங்கங்க. அந்த மாதிரி எல்லாம் சும்மா எல்லாம் போயிட்டு ஒருத்தர் அழறப்போ ஸ்டார்ட் பண்றப்பவே போயிட்டு அழாதன்னு பண்ணாதீங்க தயவு செய்து. தே ஹாவ் டு பஸ்ட் அவுட். அந்த விஷயத்துக்கு அவங்க அழுது தீர்த்துறணுங்க. சோ இது என்ன பண்றாங்க இப்ப? அரோரா எதுக்காக போகணும் அந்த பாத்ரூம்க்கு? போயிட்டு அப்புறம் அஞ்சலி பாப்பாவை கூட்டி அந்த போட்டோ பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அஞ்சலி பாப்பான்ற மாதிரி தான் இருக்கும் அது. என்னங்க 2 குழந்தைக்கு அம்மா, நீ இதுக்கு என்ன லேபர் பெயின் எல்லாம் தெரியாதா உனக்கு? என்ன என்ன டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க உட்காந்து நாங்க பாக்குறவங்க எல்லாம் நான் இழிச்சவங்க கேனைங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க நெத்தியில. ஏன் உட்காந்து இந்த மாதிரி டிராமா போடுவாங்களா? அரோரா போவாங்களா? அதுக்கப்புறம் கமருதனை பார்த்து பயப்படுவாங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு காலில் விழுந்ததை நான் பார்க்கலன்றாங்க. ஆனா காலில் விழுந்த எத்தனை நாள் விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் போயிட்டு நீ சப்போர்ட் பண்ணிருக்க? நீ சாண்ட்ராக்கு என்னமோ அரோரா பின்னாடி ஒளிஞ்சுக்கிற, விக்கல்ஸ் விக்ரம் பின்னாடி ஒளிஞ்சுக்கிற, இவங்க எல்லாம் அப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க. லீவர் அலோன். என்ன ஆகும்? என்ன அடிப்பாங்களா? கமருதீன் அடிப்பானா? பேனிக் அட்டாக் வந்து அடுத்த 10வது நிமிஷம் சபரியோட பால்ஸ பத்தி பேசுற, சமைச்சன் வேற சொல்ற நீ இன்டர்வியூல. என்னங்க இது? இதுல இவங்க குடுக்குற இன்டர்வியூல என்ன சொல்றாங்க? எனக்கு இங்கெல்லாம் கிளாட். புல் தரையில விழுந்தடிமா நீ. எப்படிங்க கிளாட் ஆகும்? அப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு இந்த மாதிரி கிளாட் ஆனது பத்தி கேக்குறப்ப வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம், அப்படியா எனக்கு தெரியலையே, காட்டினாங்களா? எல்லாமே டிராமா டிராமா ட்ரா. இப்ப அடுத்த இன்டர்வியூல விக்கல்ஸ் விக்ரம் ரெடி ஆயிடுவார். ஆமா காட்டுனாங்க, எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை அப்படின்னுட்டு. கம்ப்ளீட் டிராமா, கம்ப்ளீட் ஃபேக்னஸ். ஆனா கேள்வி கேட்டு வாய்ஸ் அவுட் பண்ணி எல்லா ப்ரொமோவையும் ஆக்குபை பண்ண ஒரு பொண்ணு, ஒட்டு மொத்தமா இன்க்ளூடிங் பிக் பாஸ், இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு அதுலயும் டிஆர்பியை உயர்த்தி அதுல சம்பாரிச்சு அதுக்கப்புறம் டிஆர்பியே வரலன்றதுனால ஃபினாலேக்கு வந்துட்டு பார்வதியை கூப்பிட்டு அதுக்கு ஒரு டிஆர்பி. ஏன்னா அது கிராண்ட் ஃபினாலே மாதிரி இருக்காது பார்வதி வரலன்னா. ஆனா ஷீ ஸ்டோல் த ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே திவ்யாவை பார்க்கல அந்த இடத்துல. சபரியோ திவ்யாவையோ யாருமே பார்க்கல. இப்போ அதுதான் இங்க அவங்க பாருவோட ஃப்ரெண்டு பேசுறதாகட்டும், இல்ல இங்க கேள்விகள் கேட்கறதாகட்டும், பார்வதி அதை சபரி பண்ணப்போ வந்துட்டு நீ அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படின்னா, இந்த பொண்ணு நான் அது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கினேன், அது ஆக்சிடென்டா எடுத்துக்கினேன், அவன் வாண்டடா தான் பண்ணான், இந்த போன்ல பட்டுச்சு, இன்கேஸ் அது கொஞ்சம் கீழே பட்டுறதா என் பார்வை, என்ன லென்ஸ் போட்டிருக்கேன், என் பார்வையே போயிருக்கும். நான் ஒரு பொண்ணு வந்து எல்லாரும் மேக்கப் போடுறப்ப எனக்கு எவ்வளவு அழுக வரும் தெரியுமா அப்படின்ற சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்ல, எல்லாரும் ட்ரெஸ் பண்றப்ப எப்படி இருந்திருக்கும்ல, இந்த கண்ணை வச்சுட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்துட்டு கேமரா முன்னாடி வராங்கன்னா தன்னோட அழகை காட்டுறதுக்கு தான் வராங்க. தான் அழகா இருந்தா மட்டும் தான் கேமரா முன்னாடி வந்து உட்காருவாங்க. என்ன சொல்றது, அழகு இல்லைன்றப்போ வந்துட்டு அது வேற மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிப்பாங்க. என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்றதுனால அந்த மாதிரி போட ஆரம்பிப்பாங்க. சோ நான் இதெல்லாம் வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு பெண்ணா நான் வருத்தப்பட்டிருக்கேன். நான் இதுக்கெல்லாம் அழுதுருப்பாங்கல்ல, இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல, இந்த ஃபேஸ உலகமே பாக்குதுன்னுட்டு நான் அழுதுருப்பாங்கல்ல. அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லுதுங்க. கேக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதெல்லாம். வாட் ஆல் ஷி வென்ட் த்ரூ, ஷி இஸ் கமிங் அவுட். இந்த மாதிரி பொண்ணுங்க எப்படிங்க நம்மளால சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு பார்வதி ட்ரூ. அந்த பொண்ணை நீங்க நம்பி என்ன பல விஷயங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு அது.
சோ அதெல்லாம் சொல்றப்ப வந்துட்டு இப்பவும் உட்காந்துட்டு இப்படி பண்ணாங்க, போற இடம்லாம் வந்துட்டு இப்படி ஆச்சு, நான் மன்னிக்க மாட்டேன். என்ன நீ எல்லாம் யாரடிமா மன்னிக்கிறதுக்கு, டிராமாக்கெல்லாம் என்ன நீ மன்னிப்பு வேண்டி கிடக்குன்றதுதான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சபரிக்கு அப்படி பண்ண வேண்டியது தானே. நான் அப்படி தோணல, ஆனா நான் பண்ணியிருந்தாக்கா அது கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அது கொடுத்துருப்பாங்களா இல்லையா தெரியல. ஏன்னா சபரி வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட். என்ன ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. சோ அதை நான் பண்ணிருக்கிறேன். இதுல சபரி அன்னைக்கு ஒரு டிராமா போட்டோம் பாத்தீங்களா, அதை பத்தி பேசினாங்க. இது வரைக்கும் யாருமே பேசலங்க, இன்னைக்கு அதை பத்தி பேசினாங்கங்க. சபரி வந்துட்டு எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் அழறவன் அந்த இடத்துலயே அழலாம். உட்காந்து எல்லாம் ஒரு குரூப் மீட்டிங் போட்டு என்ன வாய் தான் அவளுக்கு, நீ வாயை உடைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதாகட்டும், இன்னும் நல்லா அடிச்சிருக்கணும்ன்றதாகட்டும், கழுத்துல போட்டு அப்படியே போயிருக்கணும் அப்படின்றதாகட்டும், நான் சொன்ன டாஸ்க் நீ நல்லா செஞ்சுட்டடான்னு சொன்னதாகட்டும், சாண்ட்ரா, விக்கல்ஸ், விக்ரம் எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒருத்தரோட அந்த காயத்தை பார்த்து, பிசிக்கல் ஹார்ம் பண்ண அந்த காயத்தை பார்த்து, அந்த கண்ணை பார்த்து யாருமே பரிதாபப்படாம இப்படி உட்கார்ந்து கும்பல் கூடி சந்தோஷப்பட்ட தருணங்கள் அது. அந்த பொண்ணு இப்ப வெளியில வந்து பார்த்துட்டு எவ்வளவு ஃபீல் பண்றா தெரியுங்களா அதெல்லாம். அப்ப அதெல்லாம் கேள்விகள் கேட்கப்படல. அந்த கேள்விகள் எல்லாம் யாருமே எழுப்பல. அப்ப ரெட் கார்டு, who really deserves a red card? So these are the things that was discussed. ஸோ என்ன சொல்றது, இந்த இதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, ஸோ சபரி பத்தியும் இதெல்லாம் பேசியிருக்காங்கன்றது மிச்சம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். என்ன பேசியிருக்காங்க, எது பேசியிருக்காங்கன்னு அடுத்த இன்டர்வியூஸ் பார்த்துட்டு நம்ம. தேங்க்யூ.